Hello everyone, warm welcome. Welcome to Studies on SSC. நம்ம இன்னைக்கு GS shift wise ஓட day 6 பார்ப்போம். Okay, first question பார்ப்போமா? The festival of Bhagirathi begins 7 days before which Hindu festival? Bhagirathi அப்படிங்கிற festival first of all எந்த ஸ்டேட்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க? எங்கன்னா மத்திய பிரதேஷ்ல பில் ட்ரைபல் கம்யூனிட்டி இருப்பாங்க இல்லையா, அந்த ட்ரைபல் கம்யூனிட்டி சேர்ந்த மக்கள்லாம் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த ஃபெஸ்டிவல் ஒரு பெரிய ஃபெஸ்டிவலோட சைக்கிள்ல ஒரு பார்ட் தான் ஆக்சுவலி பாகிரதின்ற ஃபெஸ்டிவல். அந்த பெரிய ஃபெஸ்டிவல் எதுன்னு பார்த்தோன்னா ஹோலி. அந்த ஹோலியோட ஃபெஸ்டிவல் சைக்கிள்ல ஹோலில இருந்து பார்த்தோம்னா 8 days பிஃபோர் ஹோலி ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி நாள் ஈவினிங் ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது எதுன்னு பார்த்தோன்னா தான் ஹோலிகா தஹான். அந்த ஹோலிகா தஹான் அப்படிங்கிறது என்னன்னா, அது ஒரு பான்ஃபயர் ஃபெஸ்டிவல். அதாவது நிறைய கட்டை அந்த மாதிரி நிறைய எல்லாமே போட்டு நடுவுல ஒரு பெரிய ஃபயர் உருவாக்கிட்டு அதை சுத்தி என்ஜாய் பண்றது, டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, அந்த ஃபெஸ்டிவல் தான் ஹோலிகா தஹான். அந்த ஹோலிகா தஹானுக்கு 7 days பிஃபோர் தான் இந்த பாகிரதின்ற ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த பாகிரதின்ற ஃபெஸ்டிவல் எதுக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு கேட்டா, இவ்வளோ நாளா அவங்களுடைய லேண்டை ஃபர்டைலா வச்சுக்கிட்டு அந்த ரிவருக்கு நன்றி கடன் செலுத்துற விதமா இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, மோஸ்ட்லி ட்ரைபல் பீப்புள்ஸ் எல்லாமே நேச்சரை தானே காடா வழிபடுவாங்க. அவங்க அதுக்கு தான் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ஸும் கொடுப்பாங்க. அதனால இந்த ரிவர் ரிலேட்டட் லெஜெண்ட்ஸ் எல்லாத்தையும் கமெமரேட் பண்றதுக்காக அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, பாகிரதி இஸ் டைட் டு ஹோலி சைக்கிள். அதுதான். நெக்ஸ்ட் போவோமா? இப்போ நான் சொன்னதே தான் இந்த எக்ஸ்பிளனேஷன்ல இருக்கும். நீங்க அப்புறம் கூட பாக்குறப்ப படிச்சு பாருங்க. அதுல ஏதாச்சும் உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. Which of the following Mughal tombs deviates from the typical square Harshit-Behishit layout? Harshit-Behishit ஸ்கொயர் Harshit-Behishit ஆர்கிடெக்சர்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. அந்த ஆர்கிடெக்சரை தான் முகல்ஸோட டோம்ஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒருத்தரோட டோம் மட்டும் இந்த ஆர்கிடெக்சரை ஃபாலோ பண்ணியிருக்காது. அது யாருக்குன்னு பார்த்தோம்னா சிக்கந்திரால இருக்கிற அக்பரோட டோம். அது என்ன ஸ்கொயர் Harshit-Behishit அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்கொயர் பேஸ் இருக்கும். அந்த பேஸ்ல ஒரு டோம், ஒரு சென்டர்ல ஒரு டாமினண்டான ஒரு டோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு சிங்கிள் டோம் ஸ்ட்ரக்சர், அதே க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர், ஓப்பனா இருக்காது, இது க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சரா இருக்கும். அண்ட் தென் இதுல நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். அதாவது இந்த மாதிரி இதுல நிறைய பார்ட் இப்படி ஸ்டோரிஸ் இருக்கும். ஓட்டையா இருக்கும் பாத்தீங்களா பில்டிங்ஸ்ல, அந்த காலத்து முகல் பில்டிங்ல இந்த மாதிரி விண்டோஸ் மாதிரி ஓட்டையா இருக்கும்ல, அதுதான் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 to 9 ஸ்டோரிஸ் இருக்கும் சுத்தி. இந்த ஸ்ட்ரக்சர் தான் ஸ்கொயர் Harshit-Behishit ஸ்ட்ரக்சர். ஆனா அக்பரோட டோம் எப்படி கட்டி இருப்பாங்கன்னா, அது ஒரு பிரமிடல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஒரு 5 tier பிரமிடல், ஃபுல்லாவே பிரமிட் மாதிரி கோன் ஷேப்ல இருக்காது. பேஸ்ல மட்டும் ஒரு 5 tier லைக் இந்த மாதிரி ஒரு 5 tier ஸ்ட்ரக்சர் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 5 tier ஸ்ட்ரக்சர்ல இந்த மாதிரி ஒரு 5 tier ஸ்ட்ரக்சர்ல சென்ட்ரல் டோம் இருக்காது. சென்ட்ரல் டோம் இல்லாம சைட்ல மட்டும் இப்படி சைட்ல மட்டும்
2 சின்னதா ஒரு டோம் இருக்கும். சென்ட்ரல் டோம் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா தான் ஸ்கொயர் ஹேஷட் பிஹிஷட் ஸ்ட்ரக்சர். இது அப்படியும் இருக்காது. அந்த விதத்துலயும் அதை ஃபாலோ பண்ணியிருக்காது. அண்ட் தென் க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சரா இருக்கும்னு சொன்னோமா எல்லா முகல் டோம்ஸும். ஆனா இது எப்படி இருக்கும்னா ஓப்பன் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நிறைய கேப்ஸ் வரும். இங்க ஒரு 2 பில்லர்ஸ் இருக்கும், ஓப்பன் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அண்ட் தென் இது கார்டன் இன்டகிரேட்டடா இருக்கும். ஓகே, see here ஸ்டாண்டர்ட் ஹஷட் பிஹிஷட் ஸ்கொயர் பிளான் வந்து 8 சேம்பர்ஸ், அதாவது இந்த சுத்தி இருக்குன்னு சொன்னல இந்த ஸ்டோரிஸ் மாதிரி ஓட்ட ஓட்டையா இருக்கும்ட்டு அதுதான் 8 சேம்பர்ஸ் அரௌண்ட் சென்ட்ரல் ஸ்பேஸ். இது வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர். ஆனா சிக்கந்திராது வந்து இந்த பிரமிட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் மல்டி ஸ்டோரிட் காம்போசிஷன், நோ சென்ட்ரல் டோம் இருக்காது. அண்ட் தென் Timurid and eclectic features. What is mean by eclectic features அப்படின்னா நிறைய ட்ரெடிஷன்ஸை கம்பைன் பண்ண ஒண்ணுதான். ஓகே, நிறைய ட்ரெடிஷன்ஸை நிறைய கல்ச்சர்ஸை சேர்த்தா மாதிரி ஒரு ஃபீச்சர் உருவாச்சு அப்படின்னா அதை eclectic feature அப்படின்னு சொல்லுவாங்க. And then gateway is a monumental with inlay work. ஓகே, ஸோ இங்க வந்து பீப்புள் விசிட் பண்ற மாதிரியே அவங்க வடிவமைச்சிருப்பாங்க. பிகாஸ் கார்டன் இன்டெகிரேட்டட், ஸோ லைக் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? நெக்ஸ்ட் read the following statements carefully. Statement 1 என்ன கொடுத்துருக்காங்க? The seals of the Harappan culture were made using locally found steatite. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹரப்பன் கல்ச்சர்ல சீல்ஸ் எல்லாம் எதுல உருவாக்கியிருப்பாங்கன்னா ஸ்டேட்டைட்ல தான் உருவாக்கியிருப்பாங்க. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டானு பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். அண்ட் தென் these seals often featured animal motifs. Obviously yes, அனிமல் மோட்டிவ்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த சீல்ஸ்ல. அண்ட் தென் undeciphered symbols. ஆமா, ஐவிசி இது எல்லாமே undeciphered சிம்பிள்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு புரோட்டோ ஹிஸ்டாரிக் சிவிலைசேஷன். ஓகேங்களா? சொல்லுங்க பாப்போம். ஹரப்பன் கல்ச்சர்ல இருக்கிற சீல்ஸ்ல என்னென்ன அனிமல் மோட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும்? என்னென்ன இருக்கும்? புல் இருக்கும், அதுக்கப்புறமா யூனிகார்ன் இருக்கும், எலிஃபண்ட், ரைனோசரஸ், டைகர், இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் இருக்குல்ல. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தோம்னா கரெக்ட். ஆன்சர் போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். ஸ்டியரைட் அப்படிங்கிறது என்னப்பா? அது ஒரு சோப் ஸ்டோன். வெரி காமன் நேம் சோப் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இதை காவ் பண்ணிட்டு ஃபயர் பண்ண, ஏன்னா ஃபயர் பண்ணவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் மோட்டிவ்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம் நம்ம. இப்போதான் யூனிகார்ன் புல், ஹம்புடு புல், எலிஃபென்ட், ரைனோசரஸ் எக்ஸெட்ரா டைகர் அதெல்லாம் இருக்கும். ஓகே, அண்ட் தென் இதில் அன்டிசைஃபர்ட் இன்ஸ்கிரிப்ஷனும் இருக்கும். சீல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா அவங்களோட ட்ரேட் ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ கூட்ஸ் எல்லாம் விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் என்னன்னா, இன் ராக விபோதா. ராக விபோதா அப்படிங்கிறது ஒரு லாங் காம்போசிஷன் பை பண்டித் சோம்நாத். அது ஒரு பெரிய புக். ஓகே, டிஃபைன்ட் ஏ ராகா த்ரூ தேவமய ஸ்வரூபா. தேவமய ஸ்வரூபா அப்படிங்கிறது ஒரு எத்தோஸ். எத்தோஸ் அப்படின்னா ஒரு எமோஷனல் ஸ்ட்ரக்சர் உடையது. Ethos is nothing but an emotional structure. Okay. Which of the following denotes its tonal structure? அந்த ராகத்தோட டோனல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ டோனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா எப்படி இருக்கணும்? அது ஒரு ரிதம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ மியூசிக்ல இந்த டோன்ஸ் எல்லாமே அவங்க மென்ஷன் பண்றதுக்கு ஜென்ரலா ஒன்று சொல்லுவாங்க. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாத டேர்ம்ஸா இருந்தாலும், இப்போ இந்த டேர்ம் பாருங்க, ஸ்வரம். ஸ்வரம் அப்படின்னா என்னது? 7 ஸ்வரங்கள் இருக்கு அப்படி சொல்லுவாங்க இல்லையா? சா, ரி, கா, மா, பா, த, நீ, சா. ஓகே, 7 ஸ்வரங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஸ்வரம்.
இந்த ஸ்வரம் எல்லாம் வச்சு உருவாக்குன அந்த ஸ்ட்ரக்சர் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்வர லக்ஷணா. மற்ற ஆப்ஷன்ஸ் பார்ப்போமா? இந்த தெலுங்கு அப்படிங்கிறதே ஒரு ராகத்தோட பேர் தான். ஓகேயா? ஜத்தி அப்படிங்கிறதும் ஒரு மெலோடி ஸ்ட்ரக்சர் தான். பட் ஆனா டோனல் ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க. இதோட கரெக்டான டோனல் ஸ்ட்ரக்சர் எதுன்னு பார்த்தா ஸ்வர லக்ஷணா. ஓகே, ஸ்வர லக்ஷணா அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்டு பை ஸ்வரம். அந்த நோட்ஸ் சாரி காமா பா த நி, அந்த 7 நோட்ஸ். ஓகே, அதை வச்சு ஃபார்ம் பண்ற ஸ்ட்ரக்சர் தான் ஸ்வர லக்ஷணா. அண்ட் தென் இதோட நோட் செலக்ஷன் எப்படி இருக்குன்னா அசென்ட் டிசென்ட். ஓகே, அசென்ட் டிசென்ட் ஏத்தம் இறக்கத்தோட நல்லா இருக்கும். ட்ரியடைஸ் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க, இந்த வேர்ட் வைக்கா படிச்சு வச்சுக்கோங்க. ட்ரியடைஸ் அப்படின்னா ஒரு லாங் காம்போசிஷன். ஒரு லாங் காம்போசிஷன் தான் ட்ரியடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் போவோமா? Which of the following terms is specially associated with javelin throw? சொல்லுங்க, எது கரெக்டான டேர்ம் அப்படின்னா செக்டார். அது என்ன செக்டார் அப்படின்னு தானே கேக்குறீங்க. செக்டார் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, இப்படி ஒரு ஸ்டேடியம், அந்த ஸ்டேடியம்ல ஒரு ஆங்குலர் ஏரியா இப்படி ஒண்ணு வச்சிருப்பாங்க. என்னன்னா இந்த ஆங்குலர் ஏரியாக்குள்ள லேண்ட் ஆகக்கூடிய அந்த ஜாவ்லின்ஸ் மட்டும்தான் ஸ்கோர்ஸுக்கு கன்சிடர் பண்ணப்படும். ஓகே, அந்த ஏரியா பேரு தான் செக்டார். செக்டார் அப்படின்னா மார்க்கெட் ஆங்குலர் ஏரியா தென் விச் த ஜாவ்லின் மஸ்ட் லேண்ட் லீகலி. இதுக்குள்ள லேண்ட் ஆகக்கூடிய அந்த த்ரோஸை மட்டும்தான் ஸ்கோருக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. வெளியே இருந்துச்சுன்னா அது வந்து பாயிண்ட்ஸ்க்கு கன்சிடர் பண்ணப்படாது. ஓகேயா? இப்போ அதர் ஆப்ஷன்ஸ் கிளைட் ஸ்பின் இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா ஷார்ட் புட் டிஸ்கஸ் அந்த மாதிரியான ஸ்போர்ட்ல யூஸ் பண்ண. வால்ட் அப்படிங்கிறது பேர்ல இருக்கு, போல் வால்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெர்மினாலஜி. நெக்ஸ்ட், which of the following dynasties minted the Delhi Wal coins in Delhi? Delhi Wal coins. The question, who is the founder of Delhi? சொல்லுங்க பாப்போம். பொதுவாகவே டெல்லியோட ஃபவுண்டர் அப்படின்ட்டு யாரு அழைக்கப்படுவாங்கன்னா தொமாராஸ். ஓகே, தொமாராஸ் அப்படிங்கிறவங்க தான் டெல்லியை ஃபவுண்ட் பண்ணதா சொல்லுவாங்க ஹிஸ்டரியில. ஓகே, அவங்க தான் வந்து டெல்லி வால காயின்ஸையும் வின் பண்ணியிருப்பாங்க. பாருங்க, தொமாராஸ் டைனஸ்டியை சேர்ந்தவங்க தான் டெல்லி வாலா காயின்ஸை டெல்லி ரீஜன்ல இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. இது வந்து பில் அண்ட் சில்வர் காயின், ட்ரேட்காக தான் காயின்ஸையே உருவாக்குறாங்க, அது நமக்கு தெரியும். ஆனால் இவங்க வந்து சௌஹான்ஸை ப்ரெசீட் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு அப்புறம் டெல்லி சுல்தானேட்ஸ் அப்படியே வந்துட்டு இருப்பாங்க. ஆப்ஷன் பார்ப்போமா? இப்போ கஹதவலாஸ். யார் கஹதவலாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க அப்போ அந்த டைம்ல கனோஜையும் வாரணாசியும் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, கனோஜ் வாரணாசி அந்த ஏரியாவை ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தான் கஹதவலாஸ். இவங்க கோல்டு காயின்ஸ் அண்ட் தென் அதுல லக்ஷ்மி மாடல்ஸ் இருக்கும், அந்த காயின்ஸ் தான் இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் கல்ஜியோட காயின்ஸ் என்னப்பா எல்லாருக்குமே தெரியும், என்னது? தன்கா அண்ட் ஜிட்டல். தன்கான்ற காயின்ஸ் தானே யூஸ் பண்ணிருப்பாங்க. லோடிஸ் வந்து ரிமார்க்கபிளா சொல்ற மாதிரியான காயின்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட், which of the following pairs educational event to its key outcome or initiative is correctly matched? பிரிட்டிஷ் இந்தியா அப்போ அவங்க கொண்டு வந்த நிறைய இனிஷியேட்டிவ்ல எது இதெல்லாம் அதோட இன்ஃபர்மேஷனுக்கு கரெக்டா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பாப்போமா? ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, சார்ட்டர் ஆக்ட் 1813. சார்ட்டர் ஆக்ட் 1830 தான் பிரிட்டிஷ் ஃபர்ஸ்ட் எஜுகேஷனுக்காக ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ அலோகேட் பண்ணியிருப்பாங்கன்னா
1 இயர்க்கு rupees 1 lakh allocate பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் ஏவே கரெக்ட். மற்ற ஆப்ஷன்லாம் செக் பண்ணி போயிருக்கும். Macaulay's Minute 1835 emphasized traditional Sanskrit learning. மெக்காலேஸ் மினிட் சான்ஸ்கிரிட் லேர்னிங் எம்பசைஸ் பண்ணாங்க கிடையவே கிடையாது. சான்ஸ்கிரிட் கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜை அப்போதான் ஃபர்ஸ்ட் மெக்காலேஸ் மினிட் வந்துதான் எல்லாரும் இங்கிலீஷ் லாங்குவேஜை படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது தப்பு. நெக்ஸ்ட் செராப்போர் மிஷன் எதுக்காக அப்படின்னா அது ஒன்றும் டெக்னிக்கல் எஜுகேஷன்லாம் கொடுக்க கிடையாது. அது ஒன்றும் இல்லை, கிறிஸ்டியானிட்டியை பத்தி பேசுவாங்க. அவங்களோட பைபிள்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அதுதான் செராப்போர் மிஷன்ல பண்ணாங்க. ஸோ இது டெக்னிக்கல் எஜுகேஷன் கேட்டா கிடையவே கிடையாது. இது வெர்னாகுலர். நெக்ஸ்ட் ஓரியன்டலிஸ்ட் ஆங்கிலிசிஸ்ட் டிபேட் ரிசால்வ்டு பை சார்ட்ராக்ட் 1833. ஒரு டிபேட் நடந்திருக்கும். என்னது அப்படின்னா 1813ல சார்ட்டர் ஆக்ட் வந்துச்சுல, அதுல ஃபண்ட்ஸ் எல்லாம் அலோகேட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எப்படி எஜுகேஷனுக்கு யூஸ் பண்றது அப்படின்றதுக்காக ஒரு டிபேட் நடந்திருக்கும். அந்த டிபேட்டை ரிசால்வ் பண்ணது யாருன்னு பார்த்தா சார்ட்டர் ஆக்ட் 1833 கேட்டா கிடையாது. யாருன்னா மெக்காலே மினிட். மெக்காலே மினிட்டும் மெக்காலே மினிட் இவங்க தான் வந்து அதை ரிசால்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப கரெக்டான ஆன்சர் எது? ஒரு ஆப்ஷன்ல மட்டும்தான் அப்ப கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் ஏ. ஓகே. 1813 Act rupees 1 lakh annually for education in India. And then Macaulay 1835 pushed English education, not a Sanskrit dominance. Serampore mission focused on vernacular printing, Bible translation and basic education, not any technical education. Okay, next. Orientalist Anglicist debate culminated with 1835 Educational Dispatch and a Minute. Okay, அந்த debate resolve பண்ணது Educational Dispatch and Minute. Next பார்ப்போமா? Who won India's first Paralympic medals in the women's 200-meter T12 and men's javelin throw F41 event at Paris 24? யார் வின் பண்ணிருப்பாங்க சொல்லுங்க? யாருன்னா விமென்ஸ் 200 மீட்டர்ஸ்ல சிம்ரன் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருப்பாங்க. அதே நவ்தீப் சிங் கோல்ட் வின் பண்ணிருப்பாரு. அது என்ன T12 F41 அப்படின்னா T12னா விஷுவலி சேலஞ்ச்டு. ஓகே, F41 அப்படின்னா டுவார்ஃப் பீப்புள். ஓகே, T12னா விஷுவல் இம்பேர்மெண்ட் கேட்டகரி, F41ங்கிறது ஸ்டார்ட் ஸ்டாச்சர், அதாவது டுவார்ஃப் கிளாசிஃபிகேஷன். அண்ட் தென் இந்தியா வந்து இப்போ பாராலிம்பிக்ல நிறைய பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போவோமா? Which of the following best reflects India's operational and diplomatic approach to boundary demarcation with Myanmar amidst recent local protests over fencing? இது என்ன அப்படின்னா இந்தோ மியான்மர் பார்டர்ல இந்தியா ஃபென்ஸ் போட்டிருப்பாங்க, அதாவது வேலி கட்டி இருப்பாங்க. இதை எதிர்த்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் ப்ரொடெஸ்ட் பண்ணிருப்பாங்க. எதுக்கு தேவையில்லாம இந்த வேலி போடுறீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம தெரு வந்து இந்தியான்னு வைங்களேன், பக்கத்து தெரு மியான்மரா இருக்கும். நம்ம தெருக்கு இதை தாண்டி நீங்க போக கூடாது அப்படின்னு வேலி போட்டா நமக்கே எப்படி இருக்கும்? ஏன் இதை தாண்டி போக கூடாதுன்னு ஒரு மாதிரி நமக்கே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும்ல. அந்த மாதிரி தான் அந்த லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அவங்க அதை எதிர்த்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. இதை ஓவர் கம் பண்றதுக்காக இந்தியா என்ன ஸ்டெப் எடுத்துச்சு அப்படிங்கிறது தான் கொஸ்டின்.
இப்போ லோக்கல் பீப்புள்லாம் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அப்படின்றப்ப அவங்க கிட்ட போயிட்டு போலீஸ் வச்சு மிரட்டி அப்படி எல்லாம் பண்ண முடியாது. அதனால அதை பீஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுன்றதுக்காக இந்தியாவும் மியான்மரும் கம்பைன் பண்ணி ஒரு பீரியாடிக்கலா ஒரு ஜாயிண்ட் சர்வே எடுத்து அந்த பவுண்டரியில ஜஸ்ட் பில்லர்ஸ் மட்டும் நட்டு வச்சு பில்லர்ஸ் ஐ மீன் பவுண்டரி வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. ஓகே, இந்தியாவும் மியான்மரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் பவுண்டரி ஒர்க்கிங் குரூப்பை இதுக்காக உருவாக்கியிருப்பாங்க. அவ்வளவுதான். ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, இப்போ மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். எப்படி? India halted border fencing to avoid Asian trade disruptions. இதுக்கும் ஏசியன் ட்ரேட்க்கும் சம்மந்தமே இல்லை, அப்போ இந்த ஆப்ஷன் வரவே வராது. அண்ட் தென் இந்தியா டிஸ்மிஸ் தி ப்ரொடெஸ்ட் என்ன அப்படியே அவங்க இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்களா? அதுவும் கிடையாது, அப்போ இதுவும் வரவே வராது. India invoked a 1987 treaty and then Binstek arbitration to settle boundary pillar disputes. No, அவங்க வந்து அப்படியும் பண்ணல. அவங்க பீஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க பைலேட்ரல் ஒர்க்கிங் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணி அந்த பவுண்டரிய மெயின்டைன் பண்ணினாங்க. ஓகே, கரெக்டா சர்வே எடுத்து அந்த பவுண்டரி மாறாம பில்லர்ஸ் வச்சு பாத்துக்கிட்டாங்க. See here, balance the security needs with the diplomatic engagement. Next பாப்போமா? Who's the author of the book School to Startup Navigating the Path of Entrepreneurship? இது ஒரு சூப்பரான புக், கரியர் கைடன்ஸ் புக். இதை சிம்பிளா சொன்னா இது ஒரு கரியர் கைடன்ஸ் புக். இப்போ புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கூல் முடிச்சுட்டு வராங்க, அண்ட் தென் அவங்க காலேஜோ முடிக்கிறாங்க, அவங்க இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்றதுக்கு அவங்க ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்றத ட்ரை பண்ணாலோ, இல்லைன்னா நான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்றேன் அப்படின்றத ட்ரை பண்ணாலோ, அதுக்கான ஃபண்ட்ஸ் அண்ட் தென் அதுக்கான பேசிக் கான்செப்ட், ஓவர்வியூ, ஐடியா, இது எல்லாத்தையும் சொல்ற புக்கு தான் இந்த ஸ்கூல் டு ஸ்டார்ட் அப் நேவிகேட்டிங் தி பாத் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப். இந்த புக்கை யார் எழுதியிருப்பான்னு பார்த்தோன்னா ரோஹித் சின்ஹா அப்படிங்கிறவர் தான் எழுதியிருப்பாரு. ஓகே, target student, early career readers on building ventures, covers idea validation, fund basic execution. Next பாப்போமா? Where was the 4th KI Board National Karate Championship held from 26 to 29th March 2025? மூணு கேட்டகரி, சீனியர், அண்டர் 21 அண்ட் தென் பாரா. மூணு கேட்டகரியிலையும் கராத்தே இன்டர்நேஷனல் கராத்தே சாம்பியன்ஷிப் நடந்திருக்கு. அது எங்க அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. எங்கன்னா ஹைதராபாத். ஸ்போர்ட்ஸோட வென்யூஸ் படிச்சு வச்சுக்கோங்க, நிறைய வருது. கராட்டே இந்தியா ஆர்கனைசேஷன் கண்டக்ட் பண்ண இந்த கராத்தே நேஷனல் சாம்பியன்ஷிப் ஹைதராபாத்தில் தான் நடந்துச்சு. நெக்ஸ்ட் பார்ப்போமா? Which of the following statements about the 2024 Interstate Athletics Championship is correct? Statement 1. Sahil Silwal crossed 80 meter for the first time this session to win javelin gold. This is statement 1. Correcta? கரெக்டான்னு பார்த்தோன்னா கரெக்ட். இந்த 2024 Interstate Athletics Championship இருக்கு இல்லையா, இது 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்க்கு செலக்ட் பண்றதுக்கான ஒரு ஃபைனல் குவாலிஃபயரா இருந்துச்சு. ஓகே, 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் செலக்ட் பண்றதுக்கான ஃபைனல் குவாலிஃபயரா இருந்துச்சு. இதுல சாஹில் சில்வால் ஃபர்ஸ்ட் டைம், இது அவரோட பெஸ்ட் ரெக்கார்ட், ஃபர்ஸ்ட் டைம் 80 மீட்டர் கிராஸ் பண்ணி ஒரு 81 மீட்டர் கொடுத்திருப்பாரு. ஓகேயா? அதனால ஜாவ்லின் கோல்டும் வின் பண்ணியிருப்பாரு. இவரு பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024க்கும் செலக்ட் ஆயிருப்பாரு. ஆப்ஷன் 1 கரெக்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் 2. Statement 2. Jyotika and then Amod's 4x400 meter relay team broke the Asian Games record. ஆக்சுவலி இவங்க வந்து ஏஷியன் கேம்ஸ் ரெக்கார்டை ரெண்டு பேரும் சேர்ந்து பிரேக் பண்ணியிருப்பாங்க.
பட் அவங்க 2024 இன்டர்ஸ்டேட் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்ல பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. இவங்க பண்ணது எதுலன்னா ஏஷியன் ரிலே சாம்பியன்ஷிப் அதுலதான் இவங்க ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருப்பாங்க. 3 minutes 11 seconds ஓடி ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்க இந்த இன்டர்ஸ்டேட் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்ல 3 minutes 14 seconds ஓடி இருப்பாங்க. ஓகே, அப்ப ரெக்கார்ட் பிரேக் பண்ணாங்களான்னு கேட்டா பண்ணல. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். இந்த பாருங்க, the claim is about Asian Games record. அது வந்து இன்டர்ஸ்டேட்டான்னு கேட்டா கிடையாது. நெக்ஸ்ட், what is the minimum age required to contest the presidential election in India? சொல்லுங்க, easy question. What is the minimum age required to contest the presidential election in India? Age 35. எல்லாத்தையும் அப்படியே கம்பேர் பண்ணி படிச்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த ஏஜஸ் குழப்பவே குழப்பாது. ஓகே, ரிவைஸ் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் எம்பி. எம்பிக்கு ஏஜ் கிரைட்டீரியா என்னது? மினிமம் ஏஜ். எம்பி லோக்சபால இருந்தாங்கன்னா 25, ராஜ்யசபால இருந்தாங்கன்னா 30. ஓகே, எம்எல்ஏக்கு என்னப்பா? எம்எல்ஏக்கு 25, பிரசிடென்ட்டுக்கு என்னது 35, வைஸ் பிரசிடென்ட்க்கு என்னதுனாலும் 35. ஓகே, இப்படி எல்லாத்தையும் இப்படி கம்பேர் பண்ணி மொத்தமா படிச்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது, கன்ஃபியூஸும் ஆகாது. ஓகே, இதெல்லாம் வந்து குவாலிஃபிகேஷன் ஆஃப் பிரசிடென்ட்லேயே அதை எந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருப்பாங்க? ஆர்டிக்கல் 58. வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் பிரசிடென்ட்? ஹி மஸ்ட் பி a citizen of India and then minimum age 35 years ஆ இருக்கணும். And then he must be eligible for Lok Sabha elections. Okay, அதுக்கப்புறம் இன்னொன்னு, he shall not hold any office of profit. Okay, and then யாராலலாம் presidential electionக்கு ஓட் பண்ண முடியும் சொல்லுங்க? MPs and MLAs with value of votes. அதாவது இது என்ன அப்படின்னா, எல்லா எம்எல்ஏக்கும் அவங்க ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வேல்யூ, அவங்க ஓட்டுக்காக வேல்யூ இருக்கும். ஓகே, அவங்க ஸ்டேட்ல நிறைய பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா அந்த எம்எல்ஏட ஓட்டுக்கு வேல்யூ ஜாஸ்தி, அந்த மாதிரி. ஓகே, எல்லா எம்பி எம்எல்ஏ ஓட்டு போட முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஒன்லி தி எலெக்டட் எம்பிஸ் அண்ட் எலெக்டட் எம்எல்ஏஸ். இந்த எலக்டோரல் காலேஜ்ல, பிரசிடென்டோட எலக்டோரல் காலேஜ்ல ஒன்லி எலெக்டட் எம்பிஸ் அண்ட் எலெக்டட் எம்எல்ஏஸ் தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட், read the following statements about aerobic respiration. Glycolysis occurs in the mitochondria. அப்படியா? கிடையாது. Glycolysis cytoplasmல தான் நடக்கும். இப்போ first statement தப்பு. Krebs cycle occurs in mitochondrial matrix. கரெக்டானா? கரெக்ட். Krebs cycle mitochondrial matrixல தான் நடக்கும். The final electron acceptor in the aerobic respiration is oxygen. அதாவது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்ட்டு ஒன்று நடக்கும் இல்லையா? அந்த ப்ராசஸ்ல ஃபைனல் அக்செப்டர் யாருன்னு பார்த்தோன்னா ஆக்சிஜன் தான். அப்ப இதுவும் கரெக்ட். அப்ப ஆன்சர் என்னது? 1, 2 and 3 ஆர் கரெக்ட். ஓகே, இதுல கிளைகோலைசிஸ்ல ஃபைனலா அசிட்டைல் கோஏ அப்படின்ற ஒரு பை ப்ராடக்ட் கிடைக்கும் நமக்கு. இந்த அசிட்டைல் கோஏ கிரெப்ஸ் சைக்கிள்ல நெக்ஸ்ட், ஆக்சுவலி கிளைகோலைசிஸ்க்கு நெக்ஸ்ட் கிரெப்ஸ் சைக்கிள் நடக்கும். அந்த கிரெப்ஸ் சைக்கிள்ல போயிட்டு கார்பன் டை ஆக்சைடா ஆக்சிடைஸ் ஆயிடும். ஓகே, ஆக்சிடைஸ் ஆயிட்டதுக்கு அப்புறமா இதுல NADHும் FADH2வும் ரிலீஸ் ஆகும். NADHும் FADH2வும் இந்த கிரெப்ஸ் சைக்கிள் வந்து வரும். கிரெப்ஸ் சைக்கிளுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னு பார்த்தோன்னா சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். ஓகே, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல ஃபைனல் எலக்ட்ரான் அக்செப்டர் யாருன்னு பார்த்தோன்னா ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் புரோட்டான் கூட எலக்ட்ரான் கூட பைண்ட் பண்ணி வாட்டரை ஃபார்ம் பண்ணும். ஓகே, இந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த சைக்கிள்ஸ்க்கெல்லாம் அதோட ஃபைனல் ப்ராடக்ட் படிச்சு வச்சுக்கோங்க. அது எங்க நடக்குதுன்றத மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க போதும்.
இது ரொம்ப டெப்தா வேண்டாம் நமக்கு. உள்ள என்னென்ன ப்ராசஸ் அதெல்லாம் வேண்டாம். Which article empowers the parliament to create laws on stateless subject under national interest? இந்த கொஸ்டின் நம்ம டே 5ல பார்த்த அதே கொஸ்டின் மாதிரியே இருக்கா? என்னது பார்லிமெண்ட் டு கிரியேட் லாஸ் ஆன் ஸ்டேட்லெஸ் சப்ஜெக்ட்ஸ் அண்டர் நேஷனல் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இதுவும் அதுவும் சேமா தானே இருக்கு. ஆனா ஆப்ஷன்ல ஆர்டிகல் 250 இல்லையே அப்படின்னு பார்க்காதீங்க. ஒரே ஒரு வேர்டு தான் இங்க சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த ஒரு வேர்ட் என்னன்னா நேஷனல் இன்ட்ரெஸ்ட். அங்க என்ன கொடுத்திருப்பாங்க? நேஷனல் எமர்ஜென்சி. ஓகேயா? நேஷனல் எமர்ஜென்சிக்கும் நேஷனல் இன்ட்ரெஸ்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னா எமர்ஜென்சி பீரியட்ல பார்லிமெண்ட்னால ஸ்டேட்லெஸ் சப்ஜெக்ட் மேல ஒரு சூப்பர் பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோமா. நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா பார்லிமெண்ட்ல ராஜ்யசபா இருக்காங்க இல்லையா, ராஜ்யசபால மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸ், அதாவது 2/3 மெஜாரிட்டி ஓட்ஸ்ல அவங்க என்ன முடிவு எடுத்திருப்பாங்க அப்படின்னா, இந்த ஸ்டேட்டை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. அதுல ஏதாச்சும் பிரச்சனை, அந்த ஸ்டேட்ல ஏதாச்சும் பிரச்சனை, டெரரிசம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுனாலோ, அப்படி இல்லைன்னா லைக் அவங்க ஃபாரின் ட்ரீட்டிஸ் ஏதாச்சும் போடுவாங்கல்ல, அதுல ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு இவங்க கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு அங்க வாக்கு கொடுத்ததுனால, அந்த மாதிரி விஷயங்கள்னால இவங்க ராஜ்யசபா மெஜாரிட்டி சப்போர்ட்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஸ்டேட்லெஸ் சப்ஜெக்ட் மேல அவங்களுக்கு ஒரு டெம்பரரி சூப்பர் பவர் கிடைக்கும். ஓகேயா? ஆக்சுவலி இங்க ஒரு 3 ஆர்டிக்கல் இருக்கு. என்னதுன்னா ஒரே மாதிரியே இருக்கும் இந்த 3 ஆர்டிக்கலும். எது எதுன்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 249. இந்த ஆர்டிக்கல் 249 அப்படிங்கிறதுக்கும் ஸ்டேட்லெஸ் மேல ஒரு சூப்பர் பவர் கிடைக்கும். எப்போனா இந்த நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்போ, அதாவது ராஜ்யசபாவுடைய சூப்பர் பவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 250 அப்படின்னா நேஷனல் எமர்ஜென்சி. ஓகே, நேஷனல் எமர்ஜென்சி. அண்ட் தென் ஆர்டிகல் 253, ஐ திங்க் 253 254 மட்டும் சரியா தெரியல, அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் 253ல நேஷனல் ட்ரீட்டிஸ் எல்லாம் போடுறாங்க இல்லையா, மற்ற கண்ட்ரீஸ் கூட நேஷனல் ட்ரீட்டிஸ், ஒன் செக் கைஸ், மற்ற கண்ட்ரீஸ் கூட நேஷனல் ட்ரீட்டிஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரீட்டிஸ் எல்லாம் போடுறப்போ அவங்களுக்கு அகைன் ஸ்டேட் லிஸ்ட் மேல ஒரு சூப்பர் பவர் கிடைக்கும். அத சொல்றது 253. ஓகே, 249 அப்படின்னா ராஜ்யசபாவோட சூப்பர் பவர், 250 நேஷனல் எமர்ஜென்சி. இருங்க கிளியரா எழுதுறேன். ஆ, 249 ராஜ்யசபாவுடைய சூப்பர் பவர், 250 நேஷனல் எமர்ஜென்சி. அப்போ நேஷனல் எமர்ஜென்சி சூப்பர் பவர், இந்த ராஜ்யசபாவோட சூப்பர் பவர் தான் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 253 வந்து நேஷனல் ட்ரீட்டிஸ். ஆனா மூணுத்துலயும் ஒரே விஷயம் தான், என்னது? பார்லிமெண்ட் டு கிரியேட் லாஸ் ஆன் ஸ்டேட் லிஸ்ட். அப்ப ஸ்டேட் லிஸ்ட் மேல இவங்களுக்கு எல்லாம் ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. ஓகே, இது மூணு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. கரெக்ட், 253 தான். ராஜ்யசபா may pass a special resolution 2/3 present and voting stating national interest. அந்த நேஷனல் இன்ட்ரெஸ்ட்னால பார்லிமெண்ட் ஸ்டேட்லெஸ் லெஜிஸ்லேட் பண்ணும். எவ்வளோ நாளைக்குன்னா 1 இயர்க்கு. அந்த 1 இயர்க்கு மேல அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அகெயின் அவங்க ஒரு செஷன், ராஜ்யசபா செஷன் அகெயின் அவங்க பாஸ் பண்ணி அதுல மறுபடியும் 2/3 present வந்து ஓட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் இன்னொரு இயருக்கு அவங்களால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அண்ட் தென் சப்போஸ் இது ரிசால்வ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ராஜ்யசபா கையில இருக்கிற கண்ட்ரோல் போயிடுச்சு, அதுக்கப்புறம் 1 இயர்க்கு அப்புறமா
அவங்க ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. ஸ்டேட் லிஸ்ட் மேல அவங்களுக்கு எந்த பவரும் இல்ல அப்படின்னா, அந்த ஒரு 1 இயர் இருக்கிறப்போ ஒரு லாலாம் பாஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த லாக்கான வேல்யூ போயிடுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த லா ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் ஆன மாதிரியே தான் இருக்கும். அத ரிமூவ் பண்றதுக்கு ஸ்டேட் லிஸ்ட்க்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் விலாசினி நாட்டியம். விலாசினி நாட்டியம் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தது? ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ்ல தேவதாசி டான்ஸ் தான் விலாசினி நாட்டியம். இது அகெயின் 20th செஞ்சுரியில யாரை ரீவைவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வப்ன சுந்தரி அப்படிங்கிற டான்சர். ஸ்வப்ன சுந்தரி அப்படிங்கிற டான்சர் தான் 20th செஞ்சுரியில அகைன் விலாசினி நாட்டியமா ரிவைவ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் போமா. Consider the following statements and choose the correct option. The production possibility frontier shows the trade-offs and opportunity costs faced by an economy. And இது கரெக்டான்னு பாருங்க. ப்ரொடக்ஷன் பாசிபிள் ஃப்ரான்ச்சியர் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். அப்படின்னா என்னன்ட்டு பார்த்தோம்னா இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வைங்களேன், அந்த இண்டஸ்ட்ரி ஒரு கூட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னா அந்த கூட்ஸை அவங்க அவைலபிள் ரிசோர்ஸஸ் வச்சு கரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்களா, அண்ட் தென் அது மார்க்கெட்ல கரெக்டாக ப்ராஃபிட்டபிளாக சப்ளை ஆகுதா அப்படிங்கிறத அனலைஸ் பண்றதுக்கு தான் இந்த ப்ராஃபிட்டபிள் பாசிபிலிட்டி ஃப்ரான்ச்சியர் அப்படிங்கிறதோட வேலை. ஓகே, ஷோஸ் தி ட்ரேட் ஆஃப்ஸ் அண்ட் தென் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அதாவது மார்க்கெட்ல அது எப்படி சப்ளை ஆகுது, இது இந்த டைம்ல அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது தான் அது. அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2, அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டான்னு பார்த்தோம்னா கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 என்னது? PPF is used to estimate the government's total revenue and expenditure. இதுல பிபிஎஃப்னா என்னன்ட்டு உங்களுக்கு தெரியலனா கூட இந்த ஸ்டேட்மெண்ட் 2 ராங்னு தான் போடணும். ஏன்? கவர்மெண்டோட டோட்டல் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அதை பத்தி பேசுறது யாரோட வேலை? இது வந்து ஃபிஸ்கல் அக்கௌண்டிங், கரெக்டா? அப்ப கவர்மெண்ட் பட்ஜெட்டிங், ஃபிஸ்கல் அக்கௌண்டிங் மட்டும்தான் கவர்மெண்டோட டோட்டல் ரெவன்யூ அண்ட் தென் எக்ஸ்பெண்டிச்சர் பத்தி இது பண்ண போது பிபிஎஃப் அப்படின்னு ஒன்று எஸ்டிமேட் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. ஸ்டேட்மெண்ட் 2 ராங். பாப்போமா? பாருங்க, பிபிஎஃப் depicts maximum output combination given resources and technology. அவங்களோட அவைலபிள் ரிசோர்ஸ் அண்ட் டெக்னாலஜி மூலயமா அவங்க மேக்ஸிமமா எவ்வளோ அவுட்புட் கொடுக்குறாங்க, அது மார்க்கெட்ல அதுக்கு எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, காம்படிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறது தான் இந்த பிபிஎஃப் ஓட வேலை. கவர்மெண்ட் பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் ஆர் அன்ரிலேட்டட் டு பிபிஎஃப் மாடல். Next, a key component evaluated by the 2025 Index of Economic Freedom concerning government sizes. அதாவது ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் ஃப்ரீடமை மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கவர்மெண்ட் சைஸ் அப்படிங்கிற மாடல் யூஸ் பண்றாங்க. அதுல என்ன காம்போனன்ட் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் லெவல்ஸ். இப்ப யோசிங்களேன், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் லெவல்ஸ் அப்படிங்கிறது ஹையா இருந்துச்சுன்னா நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? கவர்மெண்ட் அப்ப நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க. கவர்மெண்ட் நிறைய ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா கண்ட்ரி நல்லா டெவலப்டா தானே மாறும். ஸோ தட் எக்கனாமிக் ஃப்ரீடம் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு நிறைய காசு தேவைப்படும், அவங்களுக்கு நிறைய ரெவன்யூ வேணும். கவர்மெண்ட்டுக்கு எந்தெந்த விதத்துல எல்லாம் ரெவன்யூ வரும் சொல்லுங்க? ஒண்ணு நம்ம கொடுக்கக்கூடிய டாக்ஸஸ், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு இன்னும் நிறைய காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வேர்ல்ட் பேங்க், ஆர்பிஐ இந்த மாதிரி இடத்துல இருந்துலாம் பாரோ பண்ணுவாங்க. அவங்க இப்போ மற்ற இடத்துல இருந்து பாரோ பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட் அதுக்கு டெப்டும் கட்டணும் மாசம், கரெக்டா? கவர்மெண்ட் அதுக்கு டெப்டும் கட்டணும், அண்ட் தென் அந்த டெப்ட் கட்டுறதுக்காகவும் அவங்களுக்கு ஒரு இன்கம் தேவைப்படும். அப்போ மொத்தமா சேர்த்து அவங்க டாக்ஸ்ல தானே வாங்குவாங்க. அப்போ டாக்ஸேஷனோட பர்சன்டேஜ் ஹை ஆயிடும்.
டாக்ஸேஷனோட பெர்சன்டேஜ் ஹை ஆயிடுச்சு அப்படின்னா மக்கள் கிட்ட மணி சப்ளை கம்மியாயிரும் தானே. இப்போ வாங்குற சம்பளத்துல ஒரு 40% கொடுத்துட்டு என்கிட்ட 60% தான் இருக்கும். 40% டாக்ஸுக்கே போயிடுச்சு அப்படின்னா அப்ப எப்படி எக்கனாமிக் ஃப்ரீடம் இருக்கும்? இருக்காது. கரெக்டா? அப்ப கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் லெவல்ஸ் ரொம்ப கம்மியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் போகக்கூடாது. ஓகே, கரெக்ட் லெவல்ல மெயின்டைன் பண்ணணும். அப்பதான் எக்கனாமிக் ஃப்ரீடம் இருக்கும் நாட்டுல. ஓகே, இப்ப தெரியுதா ஏன் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் லெவல்ஸ யூஸ் பண்றாங்கன்ட்டு? எக்கனாமிக் ஃப்ரீடம் ஒரு கண்ட்ரிக்கு மெஷர் பண்ணணும்னா ஏன் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் லெவலை யூஸ் பண்றாங்க அப்படின்றது புரியுதா? ஏன்னா அவங்க ஸ்பெண்ட் பண்றத பொறுத்து தான் அவங்க டாக்ஸ் அண்ட் தென் கண்ட்ரியில இருக்கக்கூடிய மணி சப்ளை எல்லாமே டிசைட் ஆகுது. ஓகே, பாருங்க, கவர்மெண்ட் சைஸ்க்குள்ள டிபிக்கலி அசஸஸ் ஸ்பெண்டிங், டாக்ஸ் பர்டன், பிஸ்கல் ஹெல்த். பிஸ்கல் ஹெல்த் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கவர்மெண்டோடைய இன்கமும் அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் அதை பத்தி பேசுறது தான் பிஸ்கல் ஹெல்த். ஹையர் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் யூஸ்வலி லோவர்ஸ் தி ஸ்கோர். அதாவது எக்கனாமிக் ஃப்ரீடமோட ஸ்கோரை லோ பண்ணும். ஏன் நம்மளே பார்த்தோம் இப்போதான். அதனால டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுனாலோ இல்லை மணி சப்ளை கம்மியாச்சு அப்படின்னாலுமே அங்கே மார்க்கெட் டிஸ்டார்ஷன் ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா நீங்க தாராளமா கமெண்ட்ல கேட்கலாம், கண்டிப்பா ஆன்சர் ரிப்ளை வரும். Which 5-year plan focused on heavy industries? இதுக்கெல்லாம் யோசிக்கவே கூடாது, டக்குன்னு சொல்லணும். செகண்ட் 5-year plan. ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்னாலே செகண்ட் 5-year plan. அக்ரிகல்ச்சர்னாலே ஃபர்ஸ்ட் 5-year plan. ஓகே, அப்போ செகண்ட் பிளான் 1956 to 1961. இது யாரோட மாடல்னா மஹலனோபிஸ் மாடல். ஜவஹர்லால் நேரு மஹலனோபிஸும் சேர்ந்து இந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக? இண்டஸ்ட்ரியலைசேஷனை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. அப்போ கேபிட்டல் கூட்ஸ், ஸ்டீல், மெஷின் பில்டிங் இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் அது கொண்டு வந்துருக்கும். Next question. Which Indian initiative under the National Adaptation Fund for Climate Change NAFCC aims to improve microclimate resilience through community-led water harvesting in semi-arid zones? அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா கிளைமேட் ரெசிலியன்ட் வாட்டர் ஷெட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் தான் கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காகனா வாட்டர் ஹார்வெஸ்டிங்கை செமி ஆரிட் ஜோன்ஸ்லையும் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் அந்த லேண்ட்ஸையும் நம்மளால ப்ரொடக்டிவா யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக கிளைமேட் ரெசிலியன்ட் வாட்டர் ஷெட் ப்ரோக்ராம் 2016 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, எதுக்காக? டு என்ஹான்ஸ் சாயிலோட மாய்ஸ்சர் அண்ட் தென் டிராஃப்ட் வராம பார்த்துக்கிறதுக்காக, லைவ்லிஹுட்ஸை டெவலப் பண்ணுன்றதுக்காக. ஓகே, கமிட்டி லைக் கன்வர்ஜிங் வித் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், எக்கனாமிக் லிபரலைசேஷன் மெயின்லி அஃபெக்ட்ஸ் விச் செக்டார்? எக்கனாமிக் லிபரலைசேஷன் அப்படின்னா என்னது? பிரைவேட்டைசேஷன். ஓகே, எக்கனாமிக் லிபரலைசேஷன் அப்படின்னா பிரைவேட்டைசேஷன் அர்த்தம். அது என்ன பிரைவேட்டைசேஷன் அப்படின்னா, இப்போ கம்ப்ளீட்டா ஒரு மொத்த இண்டஸ்ட்ரீஸும் இருக்கிற ஒரு 10 இண்டஸ்ட்ரீஸும் கம்ப்ளீட்டா பிரைவேட்டைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? அவங்க என்ன மக்களுக்காக ஏதாச்சும் யோசிக்க போறாங்களா? கிடையவே கிடையாது. அவங்களோட ஓன் ப்ராஃபிட்டுக்காக மட்டும்தான் அவங்க வேலை பார்ப்பாங்க. அப்ப அதனால ரிச் பிகம் ரிச், புவர் பிகம் புவர். ஓகே, இதுதான் ஏற்படும். அதனால எல்லா செக்டாருமே இதனால அஃபெக்ட் ஆகும். ஓகே, இந்த எக்கனாமிக் லிபரலைசேஷன் மெயினா எந்தெந்த வழியிலலாம் இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னா, ஒன்று டீரெகுலேஷன். எப்படி சொல்றது, எல்லாமே பிரைவேட்னா அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும். அவங்க நம்ம நலனுக்காக யோசிக்க மாட்டாங்க, அந்த ரெகுலேஷன் இருக்காது, பேலன்ஸும் போயிடும். நெக்ஸ்ட் எஃப்டிஐ எப்படின்னா ஃபாரினோட டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ மொத்தமா அப்படியே விட்டுட்டாங்க, லிபரலா விட்டுட்டாங்க அப்படின்னா இப்போ ஃபாரின் கண்ட்ரில இருந்து வந்து
இங்க ஒரு கம்பெனிய உருவாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதோட கம்ப்ளீட் ஓனர்ஷிப் ஃபாரின் கண்ட்ரில இருக்கு அப்படின்னா ஆப்வியஸா ஒரு பர்டிகுலர் செக்டார் நம்ம கண்ட்ரில இருந்து அவங்களுக்கு போயிடுது. கரெக்டா? அப்போ ஃபாரின் பிலாங்ஸ் தேர் ஓன் லேண்ட் இன் இந்தியான்னு ஆயிடும். இதனாலயும் கண்ட்ரியோட டெமோக்ராட்டிக் போயிடும்ல. அப்ப அதுவும் தப்பு. ட்ரேட் ஓப்பன்னஸ் இப்போ இவ்வளோ ஃப்ரீயா விட்டுட்டாங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா எக்ஸ்போர்ட் எவ்வளோக்கு எவ்வளோ பண்றாங்களோ அவங்களுக்கு அவ்வளோ ப்ராஃபிட் வரும்ல. அப்ப நிறைய எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னா இந்தியாக்குள்ள அவங்களுக்கு தேவையான நம்ம மக்களுக்கு தேவையான கூட்ஸ் கிடைக்காம போயிடும். இப்ப இதனால வந்து பிரைமரி செக்டாரும் பாதிக்கப்படுது, செகண்டரி செக்டாரும் பாதிக்கப்படுது, டெர்ஷியரி செக்டாரும் பாதிக்கப்படுது. ஓகே, அதனாலதான் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாமே ரொம்ப ஹையாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவும் இருக்காது. கரெக்ட் லெவல்ல மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் எக்கனாமியை நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 1991 reforms boosted India's foreign exchange reserves significantly. இது assertion. Reason என்னது? Liberalized trade policies increased both exports and capital inflows. பாருங்க, assertion கரெக்டா? கரெக்ட். ரீசன் கரெக்டா? கரெக்ட். இந்த 1991 இண்டஸ்ட்ரியல் ரிஃபார்ம்ஸ்ல என்னெல்லாம் பண்ணாங்க? லைசன்ஸ் ரைட்ஸ் கேன்சல் பண்ணியிருப்பாங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸை பூஸ்ட் பண்ணி விட்டாங்க. அண்ட் தென் இதனால ட்ரேட் பாலிசிஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ ரெண்டுமே கரெக்ட். போஸ்ட் 1991ல கரண்ட் அக்கௌண்ட் லிபரலைசேஷன் அப்படின்னா என்னன்னா அவங்க டிரான்சாக்ஷன்லாம் பண்ற அந்த கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு இவ்வளவுதான் லிமிட் அப்படின்றது இல்லாம லிபரலைஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அப்போ அவங்களால ஒரு நாளுக்குள்ளவே அவங்களால நிறைய ட்ரேட் பண்ண முடியும், நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும் அவங்களால. ஓகே, இது வந்து பூஸ்ட் பண்ணி விட்டுருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ். எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கெல்லாம் லைக் சப்சிடி மாதிரியும் அந்த மாதிரி இன்சென்டிவ்ஸ் கொடுத்து பூஸ்ட் பண்ணி விட்டாங்க. நெக்ஸ்ட் டி லைசன்சிங். ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்துச்சு, லைக் ஒரு அவங்க ஒரு இண்டஸ்ட்ரி ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க யாருக்காச்சும் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி லைசன்ஸ் வாங்கிட்டு தான் எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணி விட்டாங்க. இல்லப்பா, பிரைவேட்டைஸா நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் வசதியா போச்சு. நெக்ஸ்ட் எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்பதான் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் தென் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். அப்படின்னா என்னன்னா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா டைரக்டா மணி வச்சு இன்வெஸ்ட் பண்றது. ஃபாரின் இன்ஸ்டிடியூட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இந்தியாவோட பாண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபாரின் கண்ட்ரிஸ் வாங்குறது. ஓகே, இதெல்லாம் வந்து மணியோட இன்ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணுச்சு. ரெமிட்டன்சஸ் அப்படின்னா இப்போ நம்மளோட ரிலேட்டிவ்ஸே யாராச்சும் ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு சேலரியை நமக்கு அனுப்பி விடுவாங்கல்ல, அதுதான் ரெமிட்டன்சஸ். அப்ராட்ல இருந்து அங்க வேலை செஞ்சு நமக்கு கொடுக்கக்கூடிய சேலரிஸ், அதுவும் இன்க்ரீஸ் ஆச்சு. இதனால என்ன ஆச்சுன்னா கவர்மெண்டோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஸ்ட்ரென்தன் ஆச்சு. அண்ட் தென் அவங்களோட ரிசர்வ்ஸும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ எக்கானமி நல்லா கொஞ்சம் டெவலப் ஆச்சு. எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிஃபார்ம்ஸ், அது என்ன? LERMS அப்படின்னா லிபரலைஸ்டு எக்ஸ்போர்ட் ரேட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அப்படின்னா என்னன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான ரேட்டை கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஆனா கவர்மெண்ட் சொல்லாம மார்க்கெட் டிட்டர்மைன் பண்ற மாதிரி இப்ப மாத்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, மார்க்கெட் டிட்டர்மைன் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க ரேட்டை வந்து வச்சுக்கலாம். அப்படி வச்சோன்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் தானே. ஸோ இதுவும் பூஸ்ட் பண்ணி விட்டுச்சு. இதெல்லாம் சேர்ந்துதான் 1991க்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நல்லா போறதுக்கு ரீசனா இருந்துச்சு. Next, match the dominant folk dance with the soft theme. பந்தி. பந்தி அப்படிங்கிற சாங் வந்து எங்க ஆடுவாங்க, எந்த ஸ்டேட்ல ஆடுவாங்க சொல்லுங்க பாப்போம். பந்தி அப்படிங்கிறது
பந்தி அப்படிங்கிற டான்ஸ் வந்து சத்தீஸ்கர்ல ஆடுவாங்க. ஒன்லி பாய்ஸ் மட்டும்தான் இதுல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து ஒரு டிவோஷனல் டான்ஸ் கேட்டா ஆமா டிவோஷனல் டான்ஸ். குரு காசிதாஸ் அப்படிங்கிற சுவாமிக்கு ஆடக்கூடிய டிவோஷனல் டான்ஸ். இது சத்தீஸ்கர்ல ஆடுவாங்க. நெக்ஸ்ட் கொத்தி பூவா. கொத்தி பூவா அப்படிங்கிறது இது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். கொத்தி பூவா அப்படிங்கிறது ஒடிஷால ஆடுவாங்க. இதையும் பாய்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. கிருஷ்ண ஜெகநாத் லீலா அத சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் தென் இதுல வந்து பாய்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் கேர்ள்ஸ் அட்டையர்ல, அதாவது கேர்ள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பாய்ஸ் பெர்ஃபார்ம் பண்ற டான்ஸ் தான் கொத்தி பூவா. கல்பேலியா அப்படிங்கிறது ராஜஸ்தான்து. இப்போ மற்றது தெரியலனா கூட கல்பேலியா ரொம்ப ஃபெமிலியரான டான்ஸ் இல்லையா? ஸ்னேக் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த கல்பேலியா மட்டும் மேட்ச் பண்ணீங்கனாலே ஆப்ஷன்ல வந்துடும் பாருங்க. 3க்கு சி ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ. அப்போ 1க்கு ஏ சூக்குப்பி. கல்பேலியா ராஜஸ்தான் வந்து சர்பெண்ட் மெட்டாஃபர்ஸ். சர்பெண்ட் அப்படின்னா பாம்பு. இது வந்து கேர்ள்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அதாவது விமென் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டான்ஸ் கல்பேலியா. அதுக்கு அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸே பாத்தீங்கன்னா லைக் ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் நிறைய வந்து ஒரு ஸ்னேக் லுக் கொடுக்கும். டிப்பானி அப்படிங்கிறது குஜராத்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது வந்து ஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டிக்ஸை வச்சு சப்போர்ட் பண்ணி பண்ணக்கூடிய டான்ஸ். இதுவும் விமென் மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ கரெக்ட் ஆன்சர் 1க்கு ஏ சுப்பி, 3க்கு சி, 4க்கு டி. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். Consider the following statement. Statement 1 என்ன கொடுத்திருக்காங்க? The sixth schedule is applicable to Nagaland and Arunachal Pradesh. கரெக்டா? தப்பு. சிக்ஸ்த் ஷெட்யூல்ல என்னென்ன ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கும்? அஸ்ஸாம், மிசோரம், மேகாலயா, திரிபுரா. ஓகேயா? அஸ்ஸாம், மிசோரம், மேகாலயா அண்ட் திரிபுரா தான் இருக்கும். அண்ட் தென் எதுக்கு சிக்ஸ்த் ஷெட்யூல்ல சேர்த்தாங்க? அதுக்கு ஒரு அட்டானமஸ் பவர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் டு மேக் லாஸ் அண்ட் ஸ்பெசிஃபைட் சப்ஜெக்ட், அதுக்குன்ட்டு செப்பரேட்டா பவர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிக்ஸ்த் ஷெட்யூல்லே சேர்த்தாங்க. அப்போ இதுக்கு எது கரெக்டு? சாரி, ஆப்ஷன்ஸே இல்லை. ஏ, பி, சி. அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டு? ஒன்லி 2. ஓகே, சிக்ஸ்த் ஷெட்யூல் எதுக்கெல்லாம் பார்த்தோம்? அஸ்ஸாம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா. ஓகே, இது எதுக்கு? அவங்களுக்கு ரீஜனல் பவர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் இது எல்லாமே கொடுத்து அவங்களையும் தனி ஸ்டேட்டா ரெக்கக்னைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். Consider the following statements about the James Webb Space Telescope. ஓகே, ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் டூப்பர் டெலிஸ்கோப்னு வச்சுக்கோங்களேன். இதை 2021 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. 2021 டிசம்பர் 25 அன்னைக்கு லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா, இதோட ஸ்பெஷாலிட்டியே இன்ஃப்ராரெட் லைட்ஸை பார்க்கும். இன்ஃப்ராரெட் லைட்ஸை அதனால கேப்சர் பண்ண முடியும், ரெக்கக்னைஸ் பண்ணவும் முடியும். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இருந்துச்சு. எது அப்படின்னா ஹப்பிள் டெலிஸ்கோப்னு ஒரு ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இருந்துச்சு. அந்த ஸ்பேஸ் டெலிஸ்கோப் வந்து விசிபிள் லைட் அண்ட் தென் யூவி லைட் அதை மட்டும்தான் அதால் கேப்சர் பண்ண முடியும். இன்ஃப்ராரெட்டை பண்ண முடியாது. அந்த இன்ஃப்ராரெட் லைட்ஸையும் பண்றதுக்காக உருவாக்குனது தான் இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அதை பற்றி கரெக்டான்னு கேட்டோன்னா கரெக்ட். அண்ட் தென் it is positioned at the Sun-Earth Lagrange point L2. அது என்ன Sun-Earth Lagrange point அப்படின்னா, சன் இங்க இருக்கா, எர்த் இங்க இருக்கா, இது ரெண்டுத்துடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி ஸ்பேஸ்ல ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகே, எப்படி ஸ்பேஸ்ல ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் தான் லெக்ராஞ்ச் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே சன்னுக்கும் மூணுக்கும் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ற பாயிண்ட் இன் பிட்வீன்ல இருந்துச்சு அப்படின்னா அது L1.
ஓகே, சன்னுக்கும் எர்த்துக்கும் ஆன கிராவிடேஷனல் பேலன்ஸ் பண்ற பாயிண்ட் இன் பிட்வீன்ல இருந்துச்சுன்னா அது L1. அண்ட் தென் அதே பாயிண்ட் ஆப்போசிட் சைட், சன்னுக்கு ஆப்போசிட் சைட் எர்த்துக்கு பியாண்டா இருந்துச்சுன்னா L2. இந்த L2 ரீஜியன் தான் மோஸ்ட்லி டெலஸ்கோப் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு ரொம்பவுமே சூட்டபிளான ரீஜியன். ஓகே, இங்க போட்டோம்னா பேலன்ஸ் கரெக்டா இருக்கும். ஸோ தட் டெலிஸ்கோப் ஸ்டேபிளா ஒர்க் பண்ணும். இதை L2ல தான் பொசிஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அண்ட் தேர்ட் பாயிண்ட், இட் கேரிஸ் ஏ கொரோனாகிராஃப் ஃபார் எக்ஸோபிளானட் டிடெக்ஷன். இன்ஃப்ராரெட் அப்படின்னா என்னதுப்பா? ஹீட், ரெட் கலர் தானே ஹீட். அப்போ ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்னால ஹீட், தெர்மல் ரேடியேஷன், அந்த வேவ்ஸ் எல்லாத்தையும் நல்லாவே கேப்சர் பண்ண முடியும். அதனால எக்ஸோ பிளானட் அப்படின்னா அவுட்டர் ஹாட் சர்ஃபேஸ் தானே எக்ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்லா ஹீட்டான பிளானட்ஸையும் ஸ்பேஸ் தாண்டி கேலக்ஸி, இப்போ மற்ற கேலக்ஸி அண்ட் தென் ஸ்டார்ஸ், இந்த மாதிரி எக்ஸோ பிளானட் எல்லாத்தையுமே அதனால டிடெக்ட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் தென் ஹப்பிள் டெலஸ்கோப்லாம் பார்த்தோம்னா அந்த ஸ்டார்ஸ் ஃபார்மேஷனோட டஸ்ட் இருக்கும் இல்லையா ஸ்டார்ஸ் சுற்றி, அதை தாண்டி அதனால பார்க்க முடியுமான்னு கேட்டால் பார்க்க முடியாது. ஆனால் இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்னால அந்த டஸ்டையும் தாண்டி பார்க்க முடியும். அதனால இவங்களால ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3 எல்லாமே கரெக்ட். ஓகே, இது என்ன கொரோனாகிராஃப்ஸ் அப்படின்னா அந்த ஸ்டார் லைட் எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணுன்னு சொன்னல, அது எல்லாத்தையும் டிடெக்ட் பண்றதுக்கு அந்த டெலஸ்கோப்புக்குள்ள நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஆனா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா சொல்றதுதான் கொரோனாகிராஃப்ஸ் அப்படின்ற டேர்ம். அது என்ன NIR கேம் அப்படின்னா நியர் இன்ஃப்ராரெட் கேமரா, MIRI அப்படின்னா மிட் இன்ஃப்ராரெட் கேமரா. ஓகே, அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். இன்னையோட செஷன் முடிஞ்சிச்சு. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, ஆன்சர் வரும். ஓகே, எல்லாருக்கும் பை பாய், தேங்க்யூ.